ஊசி யானை இன்னைக்கு நடக்கிறத போன யுகத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க. அது என்ன? ஒரு ஊசி வழியா நூல் போகுங்க, யானையே போகுமா? போயிருக்குங்க. அது எப்படி? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நாம கதை கேட்கணும். கரெக்டுங்களா? நம்ம பரசுராமன் சார் சொல்லும் கதையை கேட்டா இதுக்கு எல்லா விடையும் கிடைக்கும், சுவாரஸ்யமாகவும் இருக்கும். கேட்போமா? தர்மபுத்தருடைய தம்பிங்க 4 பேர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். ஒரு நாளைக்கு பார்த்தா பீமன் மட்டுங்க நிற்கிறான், மிச்சம் 3 பயலையும் காணோம். அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். பீமா போய் அவர்கள் மூவரையும் தேடி பிடித்து பீமன் போயிட்டு ஒரு வழியாக அந்த 3 பேரையும் பிடிச்சி கொண்டு நிறுத்தி விட்டான். 3 பேரும் இல்லை, உருன்னு இருக்காங்க. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைன்னா, இன்னைக்கு சந்தையில் ஒரு அழகான குதிரையை பார்த்தோம். அழகுன்னா அழகு, அது அவ்வளோ அழகு. அதை உங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு கேட்டோம். ஆனால் அந்த குதிரைக்காரர் என்ன பண்ணிவிட்டார், நான் கேட்கும் கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் போரும், பைசா தர வேண்டாம், இலவசமாகவே தரேன்ட்டார். ஆடா, கேள்விக்கு பதில் சொன்னால் குதிரை இலவசமா? ஆமாண்ணா. என்னடா ஆமாண்ணான்னு இழுக்கிறீங்க? கேள்விக்கு எங்களுக்கு பதில் தெரியலையா? ஆடா, அது என்னடா அது? சரி, கேள்விகளை சொல்லுங்கள், நான் பதில் சொல்கின்றேன். ஒரு பெரிய கிணறு, நான் பெரிய கிணறு, அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து இந்த பக்கம் 7 சின்ன சின்ன கிணறு இருக்குது. அந்த பெரிய கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து இந்த 7 சின்ன கிணறையும் ரொப்பியாச்சு. ஆனால் இந்த சின்ன கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்து அந்த பெரிய கிணத்தை நிரப்ப முடியவில்லை. ஏன்? டே, என்னென்ன ஆச்சுன்னார். எப்பா, நீ அடுத்த ஆளு, நீ கேளு, உங்ககிட்ட என்னடா கேள்வி கேட்டா? குரலில் ஒரு பதற்றம். தையல் ஊசி, அதில் ஒரு இது இல்லை, யானை. ஆமாம், அந்த ஊசியில் இருக்கிற ஓட்ட வழியாக யானை போயிடுச்சு அந்த பக்கம், அது வால் மட்டும் போக மாட்டேங்குது அப்படின்னு முகத்தில் பதற்றம். விட்டா அழுதுருவார் போல இருக்கு. அப்பா, 3வது பயில 3வது கேள்வி என்ன சொல்லுடா சீக்கிரம்னார். நல்லா நெல் விளைய வச்சு எல்லாம் பண்ணியிருக்கு, அதுக்கு 4 பக்கமும் வேலி போட்டிருக்கு. ஆனால் அறுவடை பண்ணலான்னு போனால் வேலி அப்படியே இருக்கு, உள்ளுக்குள்ள நெல்லே இல்லை அப்படின்னா. அண்ணா 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 என்ன ஆயிற்று? பதில்னார். வேற ஒன்றும் இல்லடா, அந்த 7 கிணறு, பெரிய கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து 7 கிணறையும் நிரப்பினோம். ஆனால் அந்த 7 கிணத்தில் இருக்கிற தண்ணியை வச்சு அந்த ஒரு கிணற்றை நிரப்ப முடியவில்லைங்கிறது இல்லை. இது கலியுகத்தில் நடக்கும். பெரிய கிணறு என்பது பெற்றோர்கள். அந்த 7 கிணறுங்கிறது 7 குழந்தைகள்னு வச்சுக்கோ. பெற்றோர்கள் எவ்வளவு பாடுபட்டாவது குழந்தைகளை கட்டி காப்பாற்றி விடுவார்கள். ஆனால் இந்த குழந்தைங்க அவ்வளவு சென்று பெற்றோர்களை கட்டி காப்பாற்றாமல் விட்டு விடுவார்கள். இத தாயா வாரியார் தாத்தா போற இடத்துலலாம் கதறினார். அவர் முதியோர் இல்லங்களில் இருக்கலாம், முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய தகவல்! ஆகவே பெற்றோர்கள் குழந்தைகளை கட்டி காப்பாற்றி விடுவார்கள், குழந்தைகள் பெற்றோர்களை கட்டி காப்பாற்றாதுங்கிறது கலியுகத்து கொடுமை. சரி, இந்த ஊசி காதில் யானை போனது, வால் போகலைங்கிறது கலியுகத்தில் தவறுகள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக நடக்கும், பிரம்மாண்டமாக செயல்படுத்தும். ஆனால் இந்த வாலுங்கிறது நல்லது, அது தக்குன்னு கூட இத்தனு கூட நடக்காது. உடனே அடுத்தவன் கேட்டான், பயிறு வேலி எப்படின்னா, அதை நினைத்தால்தான் எனக்கு நடுங்குகின்றது. கலியுகத்தில் மக்கள் என்ன பாடுபட போகிறார்களோ. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒன்றும் இல்லடா, அந்த பயிருங்கிறது மக்கள், அந்த வேலிங்கிறது அவர்களை கட்டி காப்பாற்ற வேண்டிய பதவியில், பொறுப்பில், ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசர்கள். மக்களை கட்டி காப்பாற்ற வேண்டிய அந்த பதவியில், பொறுப்பில், ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசர்களே அந்த மக்களை போண்டியாக்கி விடுவார்கள். அதாவது வேலியே பயிரை மேஞ்சுதுங்கிற கதை, அதை விளக்கக்கூடியதுதான் இது என்றார். இந்த 3ம் இன்று நடக்கிறதா இல்லையா என்பதை நேயர்களான உங்கள் பொறுப்பில் விட்டு விடுகிறேன். இன்று நடப்பதை போன யுகத்திலேயே சொன்ன அற்புதமான தகவல் இது.